தமிழ் செம்மொழி மாநாடு என்று 2010 கோவையில நடைபெற்றது. 3 நாள் நடைபெற்றது. அது ஒரு செம்மொழி என்ற தகுதிப்பாடு கிடைத்ததை கொண்டாடினோம். நாம அந்த தகுதிப்பாடு 2004 வந்துவிட்டது. அப்பொழுது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தார்கள். அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலம். அதுக்கு முன்பு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40-40 வெற்றி பெற்றது. அதில் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில மத்திய அரசு தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதன்படி அந்த தமிழ் செம்மொழி என அறிவிக்கப்பட்டது. எனவே அதில் மக்களின் பங்கும் இருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய பங்கும் இருக்கிறது. சரி, இலக்கியவாதிகள் பங்கு இல்லையா? இருக்கிறது. சைவ சித்தாந்த மாநாட்டில் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மாநாட்டில் தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள். கரந்தை தமிழ் சங்கம் ஒவ்வொரு முறையும் தமிழை உயர்தனி செம்மொழி அல்லது செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போதில் இது போல தமிழர்கள், தமிழ் இலக்கியவாதிகள் அது தாய்மொழி பற்றின் காரணமாக சொல்லுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். அதை தாண்டி வெளிநாட்டார், அது குறிப்பாக நம்ம ஆஸ்கோ பர்போலா, பிறகு டாக்டர் கால்டுவெல், பிறகு ஜார்ஜ் ஹார்ட், இந்த மூவரும் தான் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று அறிவிக்கத்தக்க தகுதி உடையது என்பதை எடுத்துச் சொன்னார்கள். அதுல ஜார்ஜ் எல் ஹார்ட் அவரும் ஆஸ்கோ பர்போலாவும் ஒரு அருமையான டிராப்ட் போட்டு, விரிவான டிராப்ட் போட்டு நம்ம அரசுக்கு எழுதினார்கள். அதைத்தான் அப்பொழுது இருந்த கருணாநிதி மாறன் கொண்டு போய் சோனியா காந்தி அம்மையார் இடத்துல கொடுத்தாங்க, மன்மோகன் சிங் இடத்துல கொடுத்தாங்க. இது ரொம்ப 3-4 பக்கம் இருக்கு. இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் சுருக்கி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றப்ப மதுரையை சேர்ந்த IAS தமிழிலே எழுதி முதலில் வெற்றி பெற்ற ஆர் பாலகிருஷ்ணன் என்பவர் தான் அதை மிக சுருக்கி அந்த ப்ரொபோசலை மன்மோகன் சிங்குக்கும் சோனியா காந்திக்கும் அனுப்பி வைத்தார். அடுத்த நாளே அப்துல் கலாம் அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் செம்மொழி என அறிவித்தார்கள். இதுதான்